பிரேக்கிங் நியூஸ். சவுக்கு சங்கருக்கு மீண்டும் சிக்கல். ஜாமீனை ரத்து செய்ய கூறி காவல்துறை நீதிமன்றத்தில் அதிரடி மனு. வணக்கம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய கூறி சென்னை மாநகர காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அவர் ஜாமீன் நிபந்தனைகளை மீறியதாக காவல்துறை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இது குறித்த விரிவான தகவல்களை பார்ப்போம். ஆம், இதய நோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் கடந்த டிசம்பர் 26 அன்று நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. ஆனால் தற்போது சைதாப்பேட்டை மற்றும் ஆதம்பாக்கம் காவல் ஆய்வாளர்கள் தாக்கல் செய்துள்ள மனுவில் சவுக்கு சங்கர் ஜாமீனில் வெளிவந்த பிறகு எந்த ஒரு சிறப்பு சிகிச்சையும் பெறவில்லை என்றும் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வெளிநோயாளி ஓபி சிகிச்சைக்கு மட்டுமே சென்று வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அவரது உடல்நிலை நீதிமன்றத்தில் சித்தரிக்கப்பட்டது போல மோசமாக இல்லை என்றும் காவல்துறை வாதிட்டுள்ளது. சிகிச்சை தவிர வேறு என்ன காரணங்களுக்காக ஜாமீனை ரத்து செய்ய காவல்துறை கோருகிறது? மிக முக்கியமான குற்றச்சாட்டாக சவுக்கு சங்கர் ஜாமீனில் இருக்கும்போது தனது யூடியூப் மற்றும் எக்ஸ் தளங்களில் வீடியோக்களை வெளியிட்டு புகார்தாரர்களையும் சாட்சிகளையும் மிரட்டி வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சாட்சிகளை பிளாக்மெயில் செய்வதால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி. வேல்முருகன் மற்றும் எம். ஜோதிராமன் அடங்கிய அமர்வு இது குறித்து சவுக்கு சங்கரின் தாயார் பதிலளிக்க உத்தரவிட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை வரும் ஜனவரி 19, 2026க்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜாமீனில் இருக்கும்போதே வீடியோ வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியுள்ள சவுக்கு சங்கரின் ஜாமீன் ரத்து செய்யப்படுமா என்பது ஜனவரி 19 அன்று தெரியவரும்.